தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கர்த்தர் நீதிமான்களை பசியால் வருத்தவிடார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். கர்த்தர் நீதிமான்களை பசியால் வருந்தவிடார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, எதை உண்போம் எதை குடிப்போம் என்ற கவலை உங்களுக்கு வேண்டாம். முதலிலே கடவுளது அரசையும் அவருக்கு ஏற்புடையதையும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று நம் ஆண்டவர் கூறுகிறார். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகள் சாப்பாட்டை குறித்து கவலைப்படக்கூடாது. இன்றைக்கி சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லை, சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட போகிறோம், இன்றைக்கி நைட் சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கவலைப்படவே கூடாது. ஏன்னா நீதிமான்கள் சந்ததி அப்பத்திற்கு அலைந்து திரிந்து பார்த்ததில்லை என்று வேத வசனம் கூறுகிறது. நீதிமான்களுடைய சந்ததி சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறத பார்த்ததே கிடையாது அப்படின்னு வேத வசனம் கூறுகிறது. நீதிமான்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் தான் நீதிமான்கள். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டுள்ளோம். ஆக நீதிமான்கள் நாம். நீதிமான்களுடைய சந்ததி அப்பத்திற்கு அலைந்து திரிவது கிடையாது. நீதிமான்களை கர்த்தர் பசியால் வருந்த விடார். ஆகவே நீதிமான்களாகிய நாம் இன்றைக்கி சாப்பாட்டை குறித்து நம்ம கவலைப்படவே கூடாது. இன்றைக்கி சாப்பாடு கிடைக்கல, சாப்பாட்டுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கலங்குனீங்கன்னா, நைட்டு உங்களுக்கு ஆட்டுக்கறி பிரியாணி கிடைக்கும். காகத்துக்கு கொண்டு வந்து எலியாவுக்கு போஷித்த இறைவன் உங்களுக்கு கண்டிப்பாக போஷிப்பார். உங்களுக்கு நல்ல உணவை தருவார். நீங்கள் பட்னியாக கிடந்து சாகணும் அப்படிங்கிறது பிதாவுடைய திட்டம் கிடையாது, ஆண்டவருடைய திட்டமும் கிடையாது. நம்மெல்லாம் வயிறார சாப்பிட்டு மிச்சம் எடுக்கணும், அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அன்றைக்கி 7 அப்பங்களை பல ஆயிரம் பேருக்கு உணவளித்த நம்முடைய தேவன், பெருக்கிய தேவன், கடைசியில் 12 கூட மிச்சம் எடுத்தாப்புல. அதே மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு மிச்சம் வைப்போம். அந்த அளவுக்கு போதும்னு திருப்தியாக நமக்கு சாப்பாடு கொடுக்குற தேவன் தான் நம்முடைய தேவன். கர்த்தரை விசுவசிப்போம். நீதிமான்களுடைய சந்ததி எப்பொழுதும் அலைந்து திரிவது கிடையாது அப்பத்திற்கு. நீதிமான்கள் பசியால் வருந்துவதும் கிடையாது.